இந்த 2026 ஆரம்பிச்சதுலேருந்து நமக்கு நிறைய ஹெட்லைன்ஸ் வந்துட்டு கிடச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்ஸ்டிஎன் ஃபைல்ஸாக இருக்கட்டும், இல்லை டெல்லியில் நடக்கிற மிஸ்ஸிங் கேசஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 2026 வேர்ல்டு கப்போட விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் கண்டினியூஸாக நமக்கு அப்டேட்ஸ் கிடச்சிட்ருக்க இப்போ இன்னொரு புதிய ஒரு அப்டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐடி செக்டாரில் வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்றாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப சரிவை வந்து சந்திச்சிருக்கு இந்த ரீசன்ட் டேஸில் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஸோ இதுக்கான பேசிக் ரீசனாக வந்து இப்போ எந்த விஷயமா பார்க்கப்பட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரீசெண்டாக கிடச்ச 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு பெரிய ஹெட்லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்னென்னா, கோல்ட்மேன் சாக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஆந்த்ரோபிக் கிளவுட் அப்படின்ற ஒரு ஏஐ வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அந்த பர்டிகுலர் ஏஐ, அதாவது இந்த ஆந்த்ரோபிக் கிளவுட் அப்படின்ற இந்த ஏஐ வந்து எந்த விஷயத்துக்காக நாங்கள் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, அக்கௌண்டிங் அண்டு கம்ப்ளைன்ஸ் ரோல்ஸ் இது ரெண்டுத்துக்குமே நாங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு இந்த கிளவுட் ஏஐ வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த எல்லா ஐடி செக்டார்ஸில் இருக்க மற்ற கம்பெனிஸுமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப வியப்பாக பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நியூஸ் தெரிஞ்ச கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரையும் ஐடி செக்டரில் இருக்க எல்லா ஸ்டாக்குமே ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் ஃபர்தராக அவங்க நிறைய ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விஷயமாக பேசப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிளவுட் ஏஐ அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஏஐயோட சிஓ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரியோ அமோடை அப்படின்றாங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஏஐ ரிசர்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஓப்பன் ஏஐயில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது ஓப்பன் ஏஐ நம்ம எல்லாருக்கும் தெரியல, ChatGPT. ஸோ இது GPT-2 GPT-3 டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏஐ சேஃப்டி டீமில் தான் இவர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் வந்து 2020 வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஏஐலேருந்து லெஃப்ட் ஆகிறாரு. ஸோ 2021 வந்து பார்த்திங்கன்னா கோஃபவுண்டட் ஆஃப் ஓன் கம்பெனி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிளவுட் ஏஐ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அதுக்கு கோஃபவுண்டராக இருக்காரு அண்ட் சிஓ ஆல்சோ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து ரொம்ப சேஃப்டி ரிலேட்டடாக வந்து ரொம்பவே ஏஐ டெவலப்மெண்ட்டில் அதிகமான கான்சன்ட்ரேஷன் கொடுத்த ஒரு கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்து கண்டினியூஸாக வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணி இப்போ வந்து அவரோட சிஸ்டர், அதாவது டேனியலா அமோடாக் அப்படின்றவங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் பெனிஃபிட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்பிளிசிட்டாக சேஃப்டி ஃபர்ஸ்ட் ஏஐ டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டு கிட்டத்தட்ட இப்போ உலகத்தையே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு சினாரியோ வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாம் ஆல்ட்மேன் அப்படின்றது சிஓ ஆஃப் ஓப்பன் ஏஐ அப்படின்றது. ஸோ இத்தனை ஏஐ கம்பெனிஸ் இருந்தாலும் டாப் 5 கம்பெனியில் இப்போ கிளவுட் ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே மற்ற கம்பெனிஸ் வந்து வியந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து இந்த உலகத்தை காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயத்தை இதை அனௌன்ஸ்மெண்ட்டாக பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம், நிறைய கம்பெனிஸ், சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எஸ்பெஷலி இதை வந்து ரொம்பவே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்த்துட்ருக்காங்க அப்படின்றது தான். பிகாஸ் இந்த கிளவுட் ஏஐ பற்றின வீடியோவோட ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளவுட் ஏஐ அப்படின்னு சொல்லும்போது இது என்னென்ன விஷயம்லாம் பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக் பீப்புள்ஸுக்கான எக்ஸாக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இந்த ஏஐ வந்து திகழப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அதிர்ச்சி தரும் தகவல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் எல்லா கம்பெனிஸும் வந்து பார்த்திங்கன்னா உடனே லே ஆஃப் பண்ணிடுவாங்களா, டக்குன்னு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பட் அவரோட அந்த சிஇஓ சொன்ன, அதாவது டேரியோ அமோடை சொன்ன ஒரே ஒரு வாசகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வித்தின் ஏ டிகேட், இந்த 10 வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்டையராக ஒரு பெரிய எவல்யூஷன் நடக்க போகுது ஏஐல அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அட் த சேம் டைம் லே ஆஃப் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் அவரோட சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, கண்ட்ரி ஆஃப் ஜீனியஸஸ் இன் டேட்டா சென்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்கள் ஏஐ வந்து இருக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்காரு. கண்ட்ரி ஆஃப் ஜீனியஸஸ் இன் டேட்டா சென்டர் அப்படின்னா, ஒரு டேட்டா சென்டரில் ஒரு நாட்டில் எத்தனை பேர் இருப்பாங்களோ ஒரு ஆவரேஜாக அத்தனை பீப்புள்ஸ் இருக்கக்கூடிய வந்து ஏஐ வந்து போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்கும்போது இதோட ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் நம்ம ஃபர்தராக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது என்னென்ன பண்ண போகுது அப்படின்றத பார்க்கும்போது. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ ChatGPT இல்லை ஜெமினியாக இருக்கட்டும் இல்லை கோபைலட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில ஏஐஸில் என்ன பண்ணுன்னா, நம்ம கொடுக்குற ஒரு ப்ராம்ப்ட்டு இல்லை நம்ம கொடுக்குற கமெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து ஓனாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது, ரிப்ளை பண்ணுது, ஆன்சர் பண்ணுது. கரெக்டுங்களா? ஸோ இதோட அட்வான்ஸ் லெவலாக இந்த கிளவுட் ஏஐ வந்து பார்க்குறாங்க. பிகாஸ் நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம் இல்லை நம்ம ஒரு கமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது ரொம்ப
ரொம்ப டீட்டெயில்டு வேல வந்து பார்த்திங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான எக்ஸாக்ட் அவுட்புட்டையும் நமக்கு ரொம்ப ப்ரொஃபஷனல் வேலை நமக்கு ரிலீஸ் பண்ணுது அவுட்புட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து ரொம்ப வெல்கமபுளாக இருக்குது. இப்போ எக்ஸாக்டாக இப்போ ஒரு டீமில் இருக்கீங்க, ஒரு டீம் மேனேஜர் வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இந்த ஃபைல்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி டிராஃப்ட் பண்ணி எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு எம்ப்ளாயி என்ன பண்ணுவாங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த பர்டிகுலர் விஷயத்தை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் செக்ரிகேட் பண்ணி தென் நம்ம ஃபைனலைஸ்டு அவுட்புட்டாக ஒரு டாக்குமெண்ட்டில் கொடுப்போம். ஸோ அந்த எக்ஸாக்ட் ரோலை வந்து இந்த ஏஐ வந்து பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வியப்பில் தள்ளி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுனால பெரிய கான்சிக்வன்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது லே ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் மோஸ்ட்லி தாக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எதிர்பார்க்கப்படுது. பட் இன் ஃபியூச்சரில் தான் நடக்கும். இது ப்ராக்ரெசிவாக தான் கொண்டு வரும். இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்து வரவேற்க ஆரம்பிச்சிருக்காங்க. மேபி இது வந்து ஃபியூச்சரில் இதோட இம்ப்ளிமெண்டேஷன் அதிகமாச்சுன்னா இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் தான் வந்து அதிகமாக ரிக்ரூட் பண்ணுவாங்களோ தவிர என்டையராக அந்த காலங்காலமாக செஞ்சிட்ருக்க எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள்ஸுக்கான மதிப்பு வந்து குறைய போகுது அப்படின்னுன்றது எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் இது என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டெக் எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுவாங்க, சில விஷயத்தை வந்து ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை சஜஸ்ட் பண்ணுறது, கம்பேர் பண்ணுறது, டிசிஷன் மேக் பண்ணுறது, அதை டீட்டெயில்டாக வந்து டிராஃப்ட் பண்ணி ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே எக்ஸாக்டாக பண்ணுது அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. மேலும் இந்த ஏஐ வந்து பார்த்திங்கன்னா கோவொர்க்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோவொர்க்கர் அப்படின்றது ஒரு அசிஸ்டன்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து இது வந்து ஒரு கோவொர்க்கராக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் கோவொர்க்கர் அப்படின்ற இந்த ஏஐ வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் ஆப்பில் தான் இருக்க போகுது. லைக் உங்கள் மொபைல்லையோ இல்லை ஒரு வெப்லேயோ வந்து கிடைக்க போகிறது கிடையாது. இது வந்து ஒரு டெஸ்க்டாப் ஆப். அட் த சேம் டைம் இது வந்து மேக்ரோவேஸில் தான் இப்போ சப்போர்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸ்லாம் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட பர்டிகுலர் இந்த ஏஐ கோவொர்க்கர் பற்றி இன்னும் ஃபர்தராக நம்ம அனலைஸ் பண்ணும்போது என்னென்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் கேன் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் அண்ட் சம்மரைஸ், அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ண முடியும், அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ண முடியும், டிராஃப்ட் பண்ண முடியும், டிசிஷன் மேக் பண்ண முடியும், ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ண முடியும், ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண முடியும், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான பேசிக் பிளான் போட முடியும், ப்ளூ பிரிண்ட் போட முடியும், ஆர்கிடெக்சர் பிளான் பண்ண முடியும், அதோட எக்ஸிக்யூஷனை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண முடியும், கைடும் பண்ண முடியும். இத்தனை விஷயம் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் பண்ணுறதை எல்லாத்தையுமே இந்த ஏஐ வந்து ரொம்ப நுணுக்கமாகவும் எக்ஸாக்டாகவும் பண்ணுதுன்னும் போது இதை வந்து கண்டிப்பாக மற்ற பீப்புள்ஸ் கண்டிப்பாக வரவேற்பாங்க, ஐடி பீப்புள்ஸ் எஸ்பெஷலி. ஸோ இது ஐடி செக்டர் மட்டும் தான் பாதிக்க போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது வந்து எக்ஸாக்டாக இதை டார்கெட் பண்ணது வந்து ஐடியை டார்கெட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எல்லா ஃபீல்டுலேயுமே இந்த பர்டிகுலர் ஏஐ வச்சு நம்மளால் ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியுமா, நம்மளோட எக்ஸாக்ட் ரெக்குயர்மெண்ட்டை வந்து மீட் பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறாங்க. இது மட்டும் இல்லை, இந்த பர்டிகுலர் கிளவுட் ஏஐக்கு போட்டி போகிறதுக்குன்னே நிறைய கம்பெனிஸ் இதே மாதிரி பர்டிகுலர் விஷயத்தை டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துலேயும் பூம் ஆக போகுது. ஸோ எக்ஸாக்டாக சொல்லப்போனால் ஏஐ பூம் ஆகிறதுக்கான எக்ஸாக்ட் ஒரு ஃபேஸில் வந்து நம்ம மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு நம்ம ஸ்பேஸில் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ஸ்பேஸில் எந்த அளவுக்கு நம்ம அட்வான்ஸாக போயிட்டுருக்கோமோ அதே மாதிரி இப்போ ஏஐயில் வந்து அதை விட அதிகமான ஒரு எவல்யூஷனை வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த பர்டிகுலர் விஷயத்தில் வித்தின் டிகேடில் நிறைய விஷயம் நடக்க போகுது. அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்றது ஏஐ அப்படின்னு இல்லாமல் இருக்காது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ எக்ஸாக்டாக அவங்களோட பர்டிகுலர் வெப்சைட்டில் இருந்த சில ரொம்ப யூனிக்கான கீ கேப்பபிலிட்டிஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா டைரக்ட் லோக்கல் ஃபைல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த க்ளவுட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாட்ஜிபிட்டியில் கோபைலட்டை எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ ஒரு பர்டிகுலர் ஃபைலை ரீட் பண்ணணுன்னா நீங்கள் அந்த ஃபைலை அப்லோட் பண்ண சொல்லி அது கேட்கும், கரெக்டுங்களா? பட் இந்த கிளவுட் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை, டேரெக்டாக வந்து அதுக்கு ஆனால் ரீட் ஆக்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட் ஆக்சஸ் இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஃபைலை எந்த ஒரு மேனுவல் அப்லோடோ இல்லை டவுன்லோடோ பண்ணாமல் அந்த பர்டிகுலர் ஃபைலை ரைட் பண்ணவோ ரீட் பண்ணவோ இந்த பர்டிகுலர் ஏஐயாலும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் சப் ஏஜென்ட் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ஒரு டாஸ்க் இருக்குது. இப்போ உங்கள் மேனேஜர் வந்து உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான ரொம்ப பெரிய டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை ஸ்மால் டாஸ்க்காக மாற்றுறதும் அதை கோஆர்டினேட் பண்ணியும் அட் த சேம் டைம் அதுக்கான எக்ஸாக்ட் பிளான் போட்டு பேரலாக வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி முடிக்க முடியும் அப்படின்ற எல்லா அவுட்புட்டும் அதுவே பண்ணுறதுக்கும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு சப் அசிஸ்டன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். மூணாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரொஃபஷனல் அவுட்புட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரொஃபஷனல் அவுட்புட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து கொடுக்குறாங்க, அதை ஆர்கனைஸ் பண்ணி டிராஃப்ட் பண்ணி எனக்கு வந்து எக்ஸாக்டாக இதை வந்து ஒரு எக்ஸலில் போட்டு கொடு, இல்லை ஒரு பிபிடியில் போட்டு கொடு, இல்லை ஒரு ஃபார்மேட்டடான ஒரு டாக்குமெண்ட்டில் எனக்கு ஃப்ரேம் பண்ணி கொடு அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு ஏஐயில் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏஐயில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாலாவது விஷயம் என்னென்னா லாக் ரன்னிங் டாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப
நேரம் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயத்தையுமே சலுப்பே இல்லாமல் ஒரு மனுஷனாக ஒரு 1 டேல வந்து ஒரு 24 hours இருக்குன்னா 24 hours நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது, பிகாஸ் we are humans. பட் இந்த ஏஐ வந்து 24/7 அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா நேரமும் அவைலபிள். அண்ட் லாங் டேர்ம் ஒர்க்குக்கு இதுக்கு லிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லை அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டைம் அவுட் எடுத்துக்காத அளவுக்கு எக்ஸ்டெண்டட் டாஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கும் அப்படின்றதுல ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 கீ ரோல் கேப்பபிலிட்டியோட இந்த விஷயம் முடியுது. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்க முடியும். நான் உங்கள் செந்தூர் பாபாய்.